ஹாய் வெல்கம் டு another episode of PR Cricket Chat. ஆர்சிபி 17 வருஷத்துக்கு அப்புறம் சேப்பாக்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. பட்டிடார் த கேப்டன், பட்டிடார் த பேட்ஸ்மேன் சூப்பரா லீட் பண்ணார் ஃப்ரண்ட்ல இருந்து. ஒரு பிளானோட வந்தாங்க சென்னை ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு. அண்ட் போலிங்ல வந்து சென்னை ஸ்பின்னர்ஸை விட நல்லா போட்டாங்க. பட் சென்னையோட ஃபீல்டிங் மோசமா இருந்தது. ஹூடா வந்து ஒரு சிட்டர் விட்டாரு பட்டிடார். அது கேமை கொஞ்சம் மாத்திருக்கலாம். மேபி 197ல 170 அடிச்சிருக்கலாம். அப்போ ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பட் ஆர்சிபி கிட்ட நம்ம கிரெடிட் எடுக்கவே முடியாது. ரொம்ப நல்லா ஒரு நல்ல கேம் பிளானோட வந்தாங்க. டெஃபினட்டா சிஎஸ்கேவை அவுட் பிளான் பண்ணாங்க, அவுட் திங்க் பண்ணாங்க. சென்னையில சென்னைக்கு டெஃபினட்டா மிடில் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குங்க. போலிங் ஆஃப் டே, பட் ஐம் ஷூர் அதை இது பண்ணிடுவாங்க, அதை மேக்கப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பாட்டா பிச் பண்ணி யூஸே கிடையாது. கொஞ்சம் 160 165 மாதிரி பிச் தான் பண்ணணும். அண்ட் 12 ஓவர் ஸ்பின் போட்டே ஆகணும். ஏன்னா பேஸ் பவுலர்ஸும் அடி வாங்குறாங்க. அதுக்கு ஸ்பின்னர்ஸே போட்டுருக்கலாம், விக்கெட் எடுத்துருக்கலாம். ஸ்பின்னர்ஸ் போட்டே ஆகணும். அண்ட் சென்னை காம்பினேஷன் கொஞ்சம் பார்க்கணுங்க. சாம் கரன் பெர்ஃபார்ம் பண்ணல, தீபக் ஹூடா பெர்ஃபார்ம் பண்ணல. எப்படியாவது கான்வே உள்ள கூட்டிட்டு வரணும். திரிபாட்டி பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா, கான்வே அண்ட் ருத்துராஜ், ஆர் ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ், கான்வே, இதுதான் டாப் 3 இருக்கணும். இவங்க டாப் 3 நீங்க எந்த ஆர்டர்ல சொல்றீங்களோ, ஆனா இவங்க ஆடியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு பேட்டிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ஏன்னா மிடில் ஆர்டரே கிடையாது. ஸோ டாப் 3 தான் ஏதாவது செஞ்சாகணும். சிவம் துபேயோட என்ட்ரி பாயிண்ட்டை பார்க்கணும். தோனி ஏன் அவ்வளவு பின்னாடி வராருன்னு எனக்கு புரியல. அப்கோர்ஸ் இன்னைக்கு அவர் எப்ப வந்தாலும் கேம் ஜெயிச்சிருக்க முடியாது. பட் கொஞ்சம் முன்னாடி வந்தா ரன் ரேட்டை காப்பாத்திருக்கலாம். நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணிருக்கலாம். எனிவே, அடுத்த மேட்ச் ரொம்ப குவிக்கா டர்ன் அரவுண்ட் இருக்கு. சண்டே நைட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட குவஹாட்டியில ஆட போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 0-2, சென்னை சூப்பர் கிங்ஸ் 1-1. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மேட்சை ஒரு கொஞ்சம் மொமெண்டம் திரும்ப வரும். சென்னை சண்டே ஜெயிச்சாங்கன்னா பேக் ஆன் ட்ராக் கேம்பெயின். சென்னை அந்த கேமை தோத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் டெல்லி ஒரு அதிரடி டீம் வருது சென்னைக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் காம்பினேஷனை மாற்றணும். நேதன் எல்லிஸ் போடணும். அவருக்கு ஸ்லோ பால்ஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் குவஹாட்டியில. கான்வே உள்ள வரணும். அண்ட் சாம் கரனை உட்காந்து வைக்கணும். பட் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு ஃபிளெமிங்க்கும் ருத்துராஜுக்கும். பட் குட் திங் என்னன்னா குவிக் டர்ன் அரவுண்ட். இந்த கேமை மறந்துட்டு அடுத்த கேமுக்கு போகலாம். நம்ம அடுத்த கேம் முடிச்சப்பறம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.